அன்பான சகோதர சகோதரிகளை அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 16:1. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற தெய்வ ஜனங்களே, தெய்வ பிள்ளைகளே, படிக்கிற பிள்ளைகளே, வாழை பிள்ளைகளே, நாம் எந்த தீர்மானம் எடுத்தாலும், எதை படித்தாலும், வாழ்க்கையில் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும், வாழ்க்கை துணையை நம்ம தேர்ந்தெடுக்கிற காரியமாக இருந்தாலும், வேறு எந்த முக்கியமான ஒரு விண்ணப்பத்தை, வேண்டுதலை, தீர்மானம் எடுத்தாலும் கர்த்தரிடமாக நம்மளுடைய காரியங்களை ஒப்புவித்து, முழுமனதோடு ஒப்புவித்து ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த காரியத்தை நேர்த்தியாக நடத்துவார். அந்தந்த காலத்தில், அதினதின் காலத்திலே, அதினதின் நேரத்திலே காரியத்தை நேர்த்தியாக செய்வார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சோத்திரம் கர்த்தாவே, நீர் கொடுக்குற ஜெயம், நீர் கொடுக்குற தகப்பனே இசப்பா, சோத்திரம் கர்த்தாவே, உறுதியான தகப்பனை, தைரியமான ஆண்டவரே இசப்பா, ஒரு தீர்மானத்தை எடுக்க தகப்பனை எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே இசப்பா, சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுக்கு தெளிவான தீர்மானத்தை எடுக்க கிருபை தாங்க தகப்பனே இசப்பா. எங்கள் செய்கைகளை யாவற்றையும் ஆண்டவரே உம்மிடமாக ஒப்புவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, சோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைக்காக ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர்களும் இருக்கிறாங்க ராஜா. அந்த தேவைகளை சந்திக்கும்படி நேர்த்தியாக நடத்தப்போவதற்கு கூடானபடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீர் பெரியவரப்பா. உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும், போராட்டங்களை காட்டிலும், எந்த அவமானத்தை காட்டிலும், தகப்பன் நோய்களை காட்டிலும் எங்கள் இருக்கிற தேவன் நீர் மகா பெரியவரப்பா. நீர் பயங்கரமான பராக்கிரமசாலி இருந்து எங்கள் கூட இருந்து செயல்படுகிறீங்க தகப்பன். அதுக்காக கூடி ஸ்தோத்திரங்க தவிர. நன்றி ராஜா. எங்கள் சபையாரை ஆசீர்வதி, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதி, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. கூடி ஸ்தோத்திரங்க தவிர. நன்றி ராஜா. உங்களுடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க ராஜா, பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. உங்களுடைய சுபாவத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா. உங்களுடைய சுபாவத்தின்படி வாழ எங்களுக்கு கொடு, எங்களுக்கு கற்றுத்தாங்க தகப்பனே. மீட்பெரும் இரட்சகமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமேன்.